கண்கள் தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஊருயிரே. எங்க ஆளை காணோம், எங்க போனாரு? எங்க? நான் குளிச்சிட்டு இருக்கேன். 5 நிமிட்ஸ் இந்த வந்துடுறேன். சொல்லு. காஃபி கொண்டு வந்தேன், இந்தாங்க குடிங்க. காஃபியா? நீ போட்டியா அம்மா போட்டாங்களா? நான் தான் போட்டேன். சரி தா. சரி அப்புறம் உனக்கு கிளம்புறேன். கிளம்புறீங்களா? போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்கக்கூடாது. எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு கேட்டுட்டியம்மா. ஐயோ சாரிங்க, தெரியாம கேட்டுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன் எதுவும். அதெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க நினைக்கிறது. நான்லாம் அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஐ எம் டாக்டர். அப்புறம் நேற்று நைட்டு கொஞ்சம் நான் உங்ககிட்ட கோவமாக நடந்துக்கிட்டேன். ஐ எம் சாரி. நான் வேறு டென்ஷனில் இருந்தேன், அதான் சாரி. காஃபி நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் காஃபி. ஏம்மா என்னாச்சு சிரிக்கிற? இல்ல சும்மா தான் சிரிச்சேன். சரி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். அப்புறம் இந்த சாரீ உனக்கு நல்லா இருக்கு. சாரியில் அந்த மல்லிகைப்பூ, நீ ரொம்ப அழகா இருக்க. சரி நான் போயிட்டு வரேன். அத்தை, நான் கிச்சன்ல இருக்கேம்மா, வா. அத்தை, வாமா. நீ காஃபி குடிக்கிறியா? இருக்கட்டும் அத்தை, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். சரிம்மா. அவனங்கம்மா? ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு போனார் அத்தை. ஹாஸ்பிட்டல் போயிருக்கானா? இன்னைக்கே என்ன அவசரம்? 2 நாள் கழிச்சு போகலாம்ல. ஏதாவது முக்கியமான ஏதாவது இருக்கும் அத்தை, அதான் போயிருப்பாங்க. சரிம்மா, இந்த சமையல் ஆகிக்கிட்டு இருக்குமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தை சாப்பிட்றலாம், சரியா? சரிங்க அத்தை. நீ வேணா போம்மா, போய் ஹாலில் டிவி பாரு, நான் சமைச்சிட்டு உன்னை கூப்பிட்றேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேணாம். நீங்கள் எதாவது கட் பண்ணால் சொல்லுங்கள், நான் கட் பண்ணி தரேன். அப்படியா? சரிம்மா, நீ அங்கே இரு, நான் சொல்கிறேன். சரிங்க அத்தை. கிச்சனுக்கு வந்துட்டோம். பால்சிட்டி எங்க? இந்தா இருக்கு. இன்னைக்கு காஃபி போட்டு எல்லாத்தையும் அசத்துறோம். பாலை ஊற்றியாச்சு. இவ்வளோ நேரம் பொங்கவே மடிக்கி. பொங்குது. டீ தூள் போட்ட அப்படிதான். டீ தூள் போட்டாச்சு, நல்லா கொதிக்கட்டும். சரி கப்பில் ஊற்றிடுவோம். கப்பில் ஊற்றியாச்சு. இனி போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், அசத்துறோம். காஃபியை ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறது? சீச்சி, இது டீ, காஃபி சொல்கிறேன் பாரு. சரி போவோம், யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். மாமா காஃபி எடுத்துக்கோங்க மாமா. அத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க. உனக்கு காஃபிலாம் போட தெரியுமாமா? என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நான் சமைக்கவே செய்வேன். ஓ சாரிம்மா. டீ சூப்பர். தேங்க்ஸ் அத்தை. டீ போட யார்ட்டம்மா கற்றுக்கிட்ட? எங்கள் அம்மா தான் அத்தை சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருக்குமா டீ? தேங்க்ஸ் மாமா. சரிங்க மாமா, நான் போய் அம்முக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டீ கொடுத்துட்டு அப்படியே அவருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போய் கொடு, ஆறிட போகுது. நம்மளும் வீட்டில் எப்படி தூங்கணும், இங்கே வந்து தூங்க முடியுமா? அம்மு, மாயா, இந்து, எந்திரிங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன். குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். காஃபி எடுத்துக்கோ. மாயா, இந்து எந்திரிங்க, அண்ணி காஃபி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி டீ சூப்பர். ஆமாம் அண்ணி, டீ நல்லா இருக்கு. தேங்க்யூ அண்ணி, உங்களை மாதிரி டீயும் சூப்பர். சரிம்மா, நீங்களாம் குடிங்க, நான் போகிறேன். சரி அண்ணி. எங்க இவர் எங்க போனாரு?
ஆ என்னம்மா? டீ கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. ம் சரிம்மா. இங்க விடுங்க. விடுங்க, கீழே போகணும், அத்தை தேடுவாங்க. நான் போய் சமைக்க வர செய்யணும். அதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, நீ என்ன பார்த்துக்கோ. விடுங்க, யாரோ வந்துட போறாங்க. யாரும் வரமாட்டாங்க. இப்போ எதுக்காக என்னை இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா. ம் இதோ இப்போ தெரிய வச்சிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் தெரிய வைக்க வேணாம், நான் போகிறேன், விடுங்க. தம்பி நீ யாரு? அந்த பையனுக்கு டாக்டர், நான் உன்னோட ஃப்ரெண்டு டாக்டர். என்னாச்சு? எதுனாலும் உடனே சொல்லுங்க, பயமா இருக்கு. இங்கே பாருப்பா, நாங்களும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் வாயிலேருந்து வர்ற ஒரே வார்த்தை அம்மு அம்மு அம்மு. அந்த பொண்ணை வர சொல்லுப்பா. அந்த பொண்ணு வந்தாலே இந்த பையன் குணமாயிருவான். சீக்கிரம் வர சொல்லு, சரியா? என்ன டாக்டர் சொல்றீங்க? அம்மு நான் சொல்கிறோம். சரி டாக்டர், நான் அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேன். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறாங்க? அம்மு இங்கே இல்லையே. சரி, ஃபோன் போட்டு பார்ப்போம். அப்புறம் அப்புறம் என்ன, நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டேன், அந்த அக்கா பஸ் ஏற்றி விட்டேன். உன்னை நம்பி ஒரு அக்கா வழி கேட்டிருக்காங்க பத்தியா? எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு, என்னையெல்லாம் ஒரு ஆளா நம்பி வழி கேட்குறாங்களேன்னு. அதுக்கப்புறம் அந்த அக்கா வீட்டுக்கு போனாங்களா இல்லையா யாருக்கு தெரியும். அந்த அக்கா ஃபோன் நம்பர் என்கிட்டையும் கிடையாது, என் நம்பர் அவங்ககிட்டையும் கிடையாது. இருந்தா கால் பண்ணி கேட்டிருப்பேன். ஆனால் உன்னெல்லாம் நம்பியிருக்காங்க பாரு. மாயா, என்னோட ஃபோன் எடுத்தாயே. யார் உனக்கு ஃபோன் போடுறது? ஏய் மாயா, விக்கி என்ன ஃபோன் போடுறாங்க? ஏய் அடி பாவி, என் ஃபோனை கீழே போட்ட எடுடி. ஐயோ ஒர்க் ஆக மாட்டேங்கி, குருடி. ஐயோ ஒர்க் ஆக மாட்டேங்கி. என்னது ஒர்க் ஆகலையா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. லூசாடி நீ, ஃபோனே ஒர்க் ஆகலடி, எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்றது? சாரி அம்மா. ஹேய் நீலாம் ஃபீல் பண்ணாத, சரி பண்ணிடலாம், விடு, ஃபீல் பண்ணாத. இல்லை என்னால தானே கீழே விழுந்துச்சு. சாரி அம்மா. ஏய் அதெல்லாம் விடு, எங்கள் அண்ணன் கொடுத்தா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவான், நீ ஃபீல் பண்ணாத. ம் சரி, ஒரு கடிச்சோக்கு சொல்லு கேட்போம். நண்பன் ஒருவன் வந்த பிறகு பின்னை தொடலாம் உந்தன் சிறகு வாழுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லை. என்ன ரிங்காது போச்சு, இப்போ ரிங்கு போக முடிக்கே. இப்போ என்ன பண்றது? எப்படி அம்முக்கு ஃபோன் பண்றது? சார் நீங்கள் தான் அந்த உள்ளே இருக்கிற பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்களா? ஆ ஆமாங்க. அவருக்கு முழிப்பு வந்துருச்சு சார், டாக்டர் உங்களை போய் பார்க்க சொன்னாங்க, போங்க போய் பாருங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க போய் பாருங்க. ம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் போய் பார்க்கேன்.